ஆடு மேய்ச்சிக்கிட்டு இங்கே வந்து நம்ம மொழியை கற்றுக்கிட்டு இலக்கணம் எழுதுகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருக்கும் இலக்கணம் தெரியல. 234 போட்டும் மொத்தம் மாநாட்டுக்கு வந்து 1 கோடி ரூபா தான் சேர்ந்துருக்கு. 234 தொகுதிக்கு ஆளுக்கு 1 கோடி சேர்க்க வேணாமா? என்னை மட்டும் வேலூர்லேருந்து நகர்த்தி பாருங்கள். வேலூரில் திமுக அரசியலே பண்ண முடியாது. திமுகவுடைய மேப்லேருந்து வேலூரை கழட்டிடுவேன்ட்டார். தமிழ்நாட்டில் வந்து திமுக ஓட்டு போடாத வாக்காளர்கள்லாம் நல்ல சாவே வராதுன்றார். அன்பில் மகேஷ் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல் அப்படின்னு அன்பில் மகேஷ் மீது யார் குற்றம் சாட்டுறாரு? KN நேரு. ஜெயிச்சா அவ்வளோ பேரும் மந்திரி ஆகணும்னா என்ன பண்ணுறது? அப்புறம் யார் எம்எல்ஏவாக இருக்கிறது? கை தட்டுறதுக்காவது வந்து பெஞ்சு தட்டுறதுக்காவது ஆள் வேணும்ல. லட்சத்தீவை மீட்போம்னு சொல்லி 50 வருஷமாக ஒத்தி வைக்கலையா? அந்த மாதிரி வந்து ஒத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் பைத பிபினர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். நேற்று ஒரு கூட்டம் நடந்திருக்கு, வழக்கறிஞருக்கான கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அதில் கலந்துட்டு இருக்கார். அதை கலந்து பல்வேறு ஆலோசனை வழங்கியிருக்காரு. முடியும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வழக்கறிஞர் அணி மாதிரி ஒரு மோசமான அணி எதுவுமே இல்லை, அவ்வளோ அரசியல் இருக்க உள்ள, இதெல்லாம் சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆட்சிக்கெல்லாம் வர முடியும், இவ்வளோ சண்டை போட்டுதான் விளங்காது அப்படின்ற மாதிரி நேற்று அவர் சொல்லியிருக்கார். RS பாரதி, வில்சன் முன்னிலையில் அவர் சொல்லியிருக்கார் அந்த விஷயத்தில். ஸோ அவ்வளோ ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திமுகவில் என்ன சார் இது மாதிரி சண்டை சச்சரவு ஆரம்பிச்சிருச்சா? அதுக்கான பிள்ளையார் சொல்லி அவர் பேசியிருக்காரா? இதை பிள்ளையார் சுழின்னு சொன்னால் பிள்ளையாருக்கு வச்சுப்பார். ஏன்னா அவர் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை வேறு. அவருக்கு நம்பிக்கை, அதாவது இவங்களுக்கு பிள்ளையார் மேலே நம்பிக்கை இருக்குது இல்லை, அவங்க சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. பிள்ளையாருக்கு இவங்க பேரில் நம்பிக்கை இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? அது ஒன்று. ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, ஆட்சியில் இருந்த வரைக்கும் இதே உள்குத்து அப்பவும் இருந்தது. அமைச்சர்கள் நடுவில் இருந்தது, நிர்வாகிகள் நடுவில் இருந்தது, மூத்த நிர்வாகி சீனியர் வர்சஸ் ஜூனியர். நேருக்கும் மகேஷுக்கும் ஆகாது. அதான் சொன்னேன், சீனியர் வர்சஸ் ஜூனியர். அதை தவிர மாவட்ட வாரியாக, அதுக்கப்புறம் குடும்பத்தில் மெயின் குடும்பம், கிளை குடும்பம், எல்லா விதமான பிரச்சனைகளும் இருந்தது. வழக்கறிஞர் அணி உட்பட நம்ம வெளிப்படையாக பேசுவோம், நமக்கு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து உடன்பிறப்பு கிடையாது, நமக்கு எந்த நம்ம ஊப்பி கிடையாது. ஆமாம், நமக்கு 200 ரூபா கிடையாது. ஆமாம், நம்ம வாங்கிறது இல்லை. ஆமாம், சரி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வில்சன் ஒரு அணி, NR இளங்கோ ஒரு அணி. நான் 2 பேரும் மூத்த வழக்கறிஞர்கள், அனுபவம் உள்ள வழக்கறிஞர்கள். திமுகவோட சுப்ரீம் கோர்ட் கேஸுக்கு அவங்கள அனுப்ப மாட்டாங்க. தமிழராச்சே. அங்கே தமிழ், திராவிடம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து அங்கேருந்து வடக்கன்களை தான் நம்ம கூப்பிடணும். அதுதான் வடக்கன்களை கூப்பிடணும். முடிஞ்சால் ஆரியர் வந்தேரிகள்னு யாரை சொன்னமோ, ஆரிய வந்தேரிகள்னு அவங்கள தான் கூப்பிடணும். அவங்க வந்து குறுக்க வந்து நூல் போட்டிருக்காங்களா, அந்த நூல் இருந்தால் தான் வந்து அதுக்கு வேணும். கைபர் கணவாய் வழியாக வராங்க. ஆமாம், கைபர் கணவாய் வழியாக வந்தாங்களா அப்படின்னு சொல்லி. கைபர் கணவாயின்னு இவங்களால் சொல்லப்பட்டவர்கள். நான் கூட நிறைய பேசியிருக்கேன். எப்பா, அவங்க தான் கைபர் கணவாய் வழியாக வந்தாங்கன்னா, அகத்தியர் வந்து அந்த கைபர் கணவாயின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்கிறீங்க அகத்தியரை, அந்த வகைரான்னு. அகத்தியர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. நீங்கள் சொல்கிறபடி அகத்தியர் வந்து தமிழ் இலக்கணம் அகத்தியம்னு எழுதுகிற வரைக்கும், அப்புறம் தொல்காப்பியரும் அவரும் நீங்கள் அதே ஆரிய வந்தேரியவர் உங்கள் வார்த்தைப்படி. இவங்க 2 பேரும் தான் முதல்ல அவர், பின்னால் தொல்காப்பியன்னு எழுதினார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இங்கே வந்து நம்ம மொழியை கற்றுக்கிட்டு இலக்கணம் எழுதுகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருக்கும் இலக்கணம் தெரியல தமிழர்களுக்கு. ஏன் சார், PU போப்பே அப்படி தானே சார்? PU போப்பெல்லாம் வந்து சொல்லுது 100-150 வருஷத்துக்கு முன்னால். நம்ம அகத்தியம், தொல்காப்பியம் சொல்லுது பல ஆயிரக்கணக்கான 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆமாம். இப்போ இது வழக்கமாக சொல்லுவாங்க. அந்த வடக்கில் வரும்போது அவங்கள தான் யூஸ் பண்ணுவாங்க. பாவம் வில்சன், NR இளங்கோலாம் வெறும் அந்த சும்மா அந்த கோஆர்டினேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவர் வில்சன், இந்த பக்கம் NR இளங்கோ, அவர் ஜின்னா, இவங்க ஒரு செட்டு. அது கொஞ்சம் இவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி அங்கே இருந்தது. இப்போ ஏன் வந்து இப்போ வெளியில் வருதுன்னா, ஆட்சியில் இருக்கும்போது எப்படியோ ஒரு மாதிரியாக ஒரு இதில் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு பதவி. வில்சன் சாருக்கு ஒரு ராஜ்யசபா MP கொடுத்தாங்க. NR இளங்கோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் சண்முக சுந்தரமா அவர் இருந்தார். முதல்ல ஏதோ ஒரு மேட்டரில் அவரை டெல்லியில் போய் இதை போய் பண்ணுங்கன்னு இவங்க சொன்னதை வந்து அவர் வந்து இது பண்ணால் தப்பாக போயிருங்க, உச்சநீதிமன்றத்தில்
பேரை கெட்டு போயிடுங்க, எனக்கு தொழில் ப்ரொஃபைல் கெட்டு போயிடும், ஏதோ ஒரு இல்லாத இருக்குன்னு சொல்லுன்னு அந்த மாதிரி சொல்லும்போது சொன்னோன்னே அவர் என்ன பண்ணார், ராஜினாமா பண்ணிட்டார். அப்போ தான் மறுபடியும் யாரை வைக்கிறாங்க, திரு PS ராமன் அவர்களை வைக்கிறாங்க, பிரபலமான வழக்கறிஞர். ஆனால் எது PS ராமனும் கைபர் கணவாய் அந்த வகைரா, கைபர் கணவாய் வகைரா. அதனால் வந்து ஆனாலும் வேறு வழி இல்லாமல், அதாவது அவங்களுக்கு தேவைங்கும் போது வைக்கிறாங்க. எதுக்காக சொல்கிறோன்னா, இதெல்லாம் விடுங்க, இந்த கைபர் கணவாய் மேட்டரை விடுங்க. இவங்களுக்கு இந்த நீங்கள் வந்து ஏதோ இப்போது புதுசாக வந்து இந்த பிள்ளையார் சுழி போட்டிருக்காங்கன்னு இல்லை, ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும்போது வெளியில் தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து கொண்டே கட்டியாச்சு, மண்டை தெரியுது, இவ்வளோதான் விஷயம். ஆட்சி என்ற கொண்டை இருந்த வரைக்கும் மண்டை தெரியல. ஆட்சின்றது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்லணுன்னா, உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் தப்பாக நினைப்பீங்களேன்னு நினைக்க வேண்டியிருக்கு. ஆமாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு விக்கு வச்சா மாதிரி, விக்கு வச்சா தான் முதல்வர் ஆளா தமிழ்நாட்டில். ஓ அப்படியா? ஒன்று டோப்பாக வைக்கணும், சரி, எம்ஜிஆர் மாதிரி. அவர் தலையில் ஒரு புஷ்குள்ளா, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்தது. ஏன்னா அந்த இதை வழுக்கையை மறைப்பதற்காக. அதுக்கப்புறம் கலைஞர் அவர் கவலைப்படல, அது அப்படியே ஒரு மஞ்சள் தொண்டு கண்ணாடின்னு ஓட்டிட்டார். ஸ்டாலின் ஐயா வந்தபோது விக்கு தான், அது ஏதோ 1.25 கோடி ரூபாய் விக்குன்னாங்க, தெரியல எவ்வளோவா இருந்தானே, விக்கு தான். ஆமாம் ஆமாம். இப்போது இப்போ உள்ள முதல்வரும் வந்து அவர் நடிக்கும்போதே அது விக்கு தான், அவருக்கு தலைமுடி கொட்டி போச்சு அப்போவேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது இல்லாமல் ஒன்று 2 ஃபோட்டோக்கள்லாம் கூட வந்திருக்கு அப்போது வீடியோவில். அப்போ அதனால் நீங்கள் கூட ஒரு கால் விக்கு வச்சா உங்களுக்கு வந்து முதல்வர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் துணை முதல்வராக நீங்கள் இப்போவே யாரையாவது தேடணும். நீங்கள் இன்னும் திருமணமே பண்ணிக்கல, அப்படி இருக்கும்போது நீங்கள் திருமணமாகி அதுக்கப்புறம் ஒருத்தர், சரி வேண்டாம் அது விட்டுருவோம், நம்ம நீண்ட வரலாறு வேண்டாம், அது உங்கள் சிலபஸில் வராதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு. இப்போ என்னன்னா திமுகவில் ஒரு பெரிய ஒரு முந்தானத்து வேறு ஒன்று நடந்திருக்கு. இந்த 16 பேர் வச்சு இந்த வாரத்தில் ஒரு கூட்டம் போட்டிருக்கான், போன வாரத்தில். என்னென்னா அதில் முதல்வர் தலைமையில் உதயநிதி இருந்திருக்காரு, கனிமொழி இருந்திருக்காங்க, ஆராசா, சேகர்பாபு மாசு சென்னையில், அப்புறம் துரைமுருகன் சீனியர்ஸு, ஒரு KN நேரு அவர்கள், இது மாதிரி அவங்களாம் வந்திருக்காங்க, மற்றவங்களாம் வந்திருப்பாங்கன்னு வைங்க. இந்த 16 பேர் வந்தபோது என்னென்னா, ஏற்கனவே இந்த சீரமைப்பு தேர்தல் முக்கியமான ஒருத்தர் பேரை நீங்கள் விட்டீங்கன்னு நினைக்கிறேன். வரேன் சொல்கிறேன். நான் வந்து திமுகவில் நிர்வாகிகள்னு சொன்னேன், அதனால் அந்த லிஸ்ட்டு சொன்னேன். நீங்கள் வந்து மாப்பிள்ளை வந்தார், அதை விட்டுட்டேன்னு சொல்ல வரீங்க. ஆமாம். அவர் எந்த கெப்பாசிட்டியில் வராரு? திமுகவில் வந்து பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர், ஏதோ ஒன்று, அதெல்லாம் அந்த மாதிரிலாம். அதெல்லாம் பெருசா? மாப்பிள்ளை அது பெருசா? மாப்பிள்ளை தானே பெருசு. அப்போ மாப்பிள்ளை வந்தாருன்றது வந்து இந்த 16 பேர் வந்ததே வந்து இவங்கெல்லாம் ஏதோ புண்ணியம், அதனால் கூப்பிட்டாங்க. சரி, மாப்பிள்ளை இல்லாமல் அங்கே வந்து என்ன நடக்கும்? ஆமாம். அதான் மாப்பிள்ளையும் வந்தார், மாப்பிள்ளை வந்தார் மாட்டு வண்டியிலே, அந்த மாதிரி மாட்டு வண்டியில் இல்லை, அவர் ஏதோ ஆடி வண்டியில் BMWவில் இதுலேயோ வந்துட்டார். அவர் இல்லாமலா? மாப்பிள்ளை இல்லாத கல்யாணமா? அந்த மாதிரி வந்துட்டார். இந்த 16 பேர் சேர்ந்து என்ன டிஸ்கஸ், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் திமுக தலைவர் அவர் தலைமையில் சீரமைப்புன்னு தனித்தனியாக ஒரு மாவட்டத்துக்கு வச்சாங்க. ஒரு குழு போட்டு அவங்களுடைய பரிந்துரைகள் இதெல்லாம் தொகுத்து அவர் என்ன பண்ணார், அறிவித்தார் முதல்வர். எந்த மாவட்ட செயலாளருமே மாவட்டங்களை வந்து முதல்ல வந்து 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம், அப்போ 117 மாவட்டம் வந்துடும். இப்போ இருக்கிறது வந்து 70-75 அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம், அப்போ கொஞ்சம் பேருக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து 2வது வந்து விடுதலை சிறுத்தை மாதிரி பண்ணியிருந்தோம், 234 மாவட்ட செயலாளர்கள். பட் அது அறிவிச்சிட்டாரு. ஆமாம், அறிவிச்சு எல்லாம் போஸ்டெல்லாம் விட்டாங்க, அதான் போட்டாங்க. பட் அப்புறம் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஒன்று சொன்னார், 234 போட்டும் மொத்தம் மாநாட்டுக்கு வந்து 1 கோடி ரூபா தான் சேர்ந்துருக்கு, 234 தொகுதிக்கு ஆளுக்கு 1 கோடி சேர்க்க வேணாமா? ஆமாம், அந்த ஆசைப்பட்டு தானே பண்ணோம். ஆமாம், அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் மாநாடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி தான் திருச்சியிலேயே எங்கள் மாநாடு. ஆமாம், சரி, 234 பேர் போட்டு மொத்தமாக 1 கோடி தான் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அது அவங்களுக்கு அது தேவை இருக்கலாம், அது வேறு விஷயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தீர்மானம் வந்து ஒன்றிய செயலாளர்கள் தோற்று போனாங்க இல்லையா, திமுக ஜெயிச்சுது,
கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்து ஜெயிச்சாங்கன்னா அப்போ திமுக அங்கே ஒர்க் பண்ணிச்சுன்னு அர்த்தம். அது இல்லாமல் மற்ற இடங்களில் தோத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 150 இவங்க என்ன இவங்க 59 இந்த கூட்டணிலாம் சேர்த்தா ஒரு 20க்குள்ளே வரும், ஒரு 18 16 18 அதுதான் வரும். இப்போ இந்த 77 போக மிச்சம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 160 தொகுதிகளில் திமுக தோற்றி இருக்கிறது. ஆமாம். இந்த தோற்ற இடத்துலலாம் நம்ம ஒன்றிய செயலாளர்லேருந்து எல்லாரையும் மாற்றணும். இந்த நிர்வாகிகள் அடுக்கடுக்கா அவங்களாம் சரியாக வேலை செய்யலை. இது ஒரு 2வது. ஒரு வயது வரம்பெல்லாம் ஏதோ வர அதான் 3வது சொல்லிடுறேன். ஓ சரி. எப்போவுமே எல்லாத்துலேயுமே 3 முக்கியம் இல்லை. ஆமாம். 3 முக்கியம். திரிசக்தியும் முக்கியம். சரி சரி 3ன்னு ஆரம்பித்த எல்லாமே முக்கியம். சரி சரி ரைட்டு. அப்படி வரும்போது ஒன்று வந்து அதான் இந்த மாவட்டம் 117, அடுத்தது இந்த ஒன்றிய செயலாளர்லேருந்து அந்த தொகுதியில் தோற்ற தொகுதியிலலாம் மாற்றம். தேர்தலுக்கு முன்னாலே சொன்னார் தோத்துட்டா அவங்கள மாற்றிடுவேன் நிர்வாகியான்னு. 3வது எந்த மாவட்ட செயலாளரும் இந்த 117 புதுசாக வரவங்க உட்பட 70 வயதுக்கு மேலே எக்ஸிஸ்டிங்கும் சேர்த்து 70 வயதுக்கு மேலே இருந்தால் கிடையாது. இவர் யார்? தலைவர் இருக்கலாங்க. அவர் எந்த மாவட்டத்துக்காக செயலாளர்? அவர் மாநிலத்துக்கே தலைவர். அவர் கட்சி மாநிலத்தை நாங்கள் கொண்டு வரல, மாவட்டத்தை தான் கொண்டு வரோம். சரி. தலைவர் வந்து அவர் அவர் கலைஞர் வந்து 93 வயசு வரைக்கும் அவர் தானே தலைவர். 93 94 வரைக்கும் அவர் தானே இருந்தார். ஆமாம். அது மாதிரி வந்து இவரும் இன்னும் இருக்குது. அப்போது இன்னும் நிறைய வருஷம் இருக்குது. அதனால் வந்து அதில் மாற்றம் கிடையாது. மாவட்ட செயலாளர்களில் மாற்றம் 70 வயசுக்கு மேலே இருந்தால் கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த உடனே இப்போ நிறைய எதிர்ப்புகள் உள்ள இந்த 16 பேருக்குள்ளேயே முதல்ல வந்து குரல் எழுப்பினது வந்து அண்ணன் துரைமுருகன், மூத்தவர், ரொம்ப இளைஞர் அவர். ஆமாம். அவர் வேலூருடைய நிலைமை எப்படி? அப்போ முதல்வர் வந்து இல்லை இது ஒரு பொதுவான கொள்கை, 70 வயது அப்படின்னு ஏதோ ஒரு, அதாவது உங்களுக்காகன்னு வந்து ஒன்றும் மாற்ற முடியாது, விதிவிலக்கு கிடையாதுங்கிற அர்த்தத்தில் பேச ஆரம்பித்தோன்னே என்னை மட்டும் வேலூர்லேருந்து நகர்த்தி பாருங்கள், வேலூரில் திமுக அரசியலே பண்ண முடியாது, வேலூரே நகர்த்திடுவாங்க இருந்து. ஆமாம், திமுகவுடைய மேப்லேருந்து வேலூரை கழட்டிடுவேன்ட்டார். இப்போ கோவப்பட்டு எந்திரிச்சு வாக் அவுட்டுக்கு போயிட்டார். யார்? துரைமுருகன் அண்ணன். உடனே கனிமொழி கொஞ்சம் அவங்களாம் அந்த மற்ற இன்னும் 2-3 பேர்லாம் அவரை ஆசுவாசப்படுத்தி, ஏன்னா அவர் வெளிநடப்பு பண்ணாருன்னா பெரிய செய்தி ஆகிடுமே. ஆனாலும் வந்து அவர் மகளிரணி மீட்டிங் வெளிநடப்பு பண்ணதே பெரிய பிரச்சனை, அதுவே பிரச்சனை ஆயிடுச்சு உள்ளே போகாமல். இப்போ அது பெருசாகிடுமே. அது பொதுச் செயலாளர் அவர். அதனால் அவரை உட்கார வச்சுட்டு டிஆர் பாலுலாம் இருக்காருங்க. இல்லை அப்போ கனிமொழி டக்குன்னு முட்டு கொடுத்து, இல்லை இது வந்து பொதுவான கொள்கையை தலைவர் சொல்கிறாரு, ஆலோசனை வைக்கப்படுகிறது. ஆமாம், ஆலோசனை வைக்கப்படுகிறது, நம்ம அதை விவாதிப்போம், எங்கெல்லாம் விதிவிலக்கு தேவைப்படுது அவசியம்னு பார்த்து அதை நம்ம தலைவர் வந்து நிச்சயமாக அதை செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு. எனக்கு என்ன டவுட்டுன்னா, இதுக்கு பேர் தான் வந்து பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு இருக்குமான்னு நமக்கு தெரியல. இல்லை அவங்க வந்து ஒரு கால் துரைமுருகன் அப்படி கோச்சிட்டு போகக்கூடாதுன்ற அந்த ஒரு ஆர்வத்திலையும் கூட செஞ்சுருக்கலாம். ஆமாம், ரைட்டு. இது வந்த உடனே நேரு ஒரு குரலை எழுப்பியிருக்கார். என்னை எதிர்த்து மாவட்டத்தில் வளர்த்து விட்டீங்களே, யார? அன்பில் மகேஷை. என்னாச்சு? ஆல் அப்ஸ்காண்டு. ஆமாம், இப்போ தெரியுதா? என்னை வந்து நான் வளர்ந்துடக்கூடாதுன்னு வந்து, அதாவது அவர் ஸ்டாலினை தான் கேட்குறாரு தலைமையை, நான் வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக எனக்கு போட்டியாக வளர்த்து விட்டீங்களே. ஸ்டாலினை கேட்குறாருன்றதை விட உதயநிதியை கேட்குறாரு. ஏன்னா உதயநிதியும் அன்பில் மகேஷும் தான் நகமும் சதையுமாக இருந்தார்கள். ஏறக்குறைய நம்ம எப்படி சொல்கிறது, ராம லட்சுமணர்கள் மாதிரி இருந்தாங்க. நான் சொல்கிறது வந்து ஒற்றுமையில், புரியுது, அண்ணன் தம்பி மாதிரி ஒரு ஒற்றுமையில் இருந்தாங்க. அப்படி 3 தலைமுறையாக அவர் அன்பில் தர்மலிங்கம் ஐயா, அவர் பொய்யாமொழி, அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ், இந்த பக்கம் கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி. இப்படி அன்பில் மகேஷ் இல்லாமல் உதயநிதி பார்க்க முடியாது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து அன்பில் மகேஷ் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி சட்டசபைக்கு வந்து அவர் இந்த கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, பேசுறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து மாடத்தில் வந்து பேச்சு கேட்டார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேச்சுவார்த்தையே இல்லை, அன்பில் மகேஷ் இது வரும்.
அன்பில் மகேஷோட பையன் வந்து பட்டம் பெற்றார், ஏதோ ஒரு ஃப்ரெஞ்சு படித்து. நம்ம தமிழ் வாட் இஸ் நம்ம தமிழ் வாழ்க தமிழ், அதனால் இது பண்ணிவிட்டு அவர் ஃப்ரெஞ்சு படித்தார், அதில் பட்டம் வாங்கினார். அவர் பட்டம் எங்கேயோ அந்த ஊரில் எங்கேயோ ஃப்ரான்ஸில் கின்ஸில் வாங்கினார். இது எந்த பள்ளிக்கூடத்தில் வாங்கின ஞாபகம் இல்லை எனக்கு. ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் வாங்கினார் பட்டம். ஒரு இங்கே தான் இந்தியாவில் தான் ஏதோ ஒரு பள்ளிக்கூடம், ஏதோ ஒரு கான்வென்ட் பள்ளி, சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம். அது வாங்கிட்டு அவர் ஆசி பெறுவதற்காக முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்களை வந்து அவர் பையனை கூப்பிட்டு வந்து வாழ்த்து பெறச்சது, அந்த பட்டம் வாங்கினதை வந்து. ஆனால் உதயநிதி அவர்களை சந்திக்கவே இல்லை வாழ்த்து பெறுவதற்கு. என்ன பஞ்சாயத்து? அதான் அங்கே தான் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டிங்கன்னா, அரசகுமார் பஞ்சாயத்து, பள்ளிக்கல்வி பஞ்சாயத்து. பள்ளிக்கல்வி பஞ்சாயத்தில் என்னென்னா, இந்த பிடி அரசகுமார் 100 கோடி ரூபா வாங்கினார்னு கைது பண்ணி வச்சுருக்காங்க. அவரை கூப்பிட்டு தாவேக அரசில் கைது பண்ணி அவரை விசாரிக்கும் விதத்தில் அன்பாக விசாரித்த போது, நான் எல்லாம் அன்பில் மகேஷ் தான் சொல்லி தான் செஞ்சேன்றது அவரால் ஆடங்கட்டினா வேற என்ன சொல்ல போகிறாரு, அதுதான் சொல்ல போகிறாரு. அவன் கக்கிட்டாரு. அப்புறம் அன்பில் மகேஷ் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, எங்கேருந்து திமுகலேருந்தே அவங்களுடைய உளவுத்துறை, அவங்களுக்குன்னு ஒரு உளவுத்துறை இருக்குது. இப்போ உண்மையிலேயே சொல்லப்போனால் தாவேக அரசுடைய உளவுத்துறை, காவல்துறையிலேயே வந்து திமுகவுடைய உளவாளிகள் நிறைய இருக்காங்க. இல்லை சார், திமுகவோட உளவுத்துறைன்னு சொல்லப்பட்ட பெண் அது பார்த்து வேலை தானே இவங்களும் நெட்ரோட் நிற்க வச்சுது. அவன் நிற்க வச்சது ரைட்டு. ஏதோ ஒரு இதை வச்சு அவங்க வந்து விசாரித்த போது இவருடைய மனைவி பேரில் ஏதோ சம்மந்தப்பட்டு அன்பில் மகேஷ் ஒரு 2 பள்ளிக்கூடம், சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் வச்சுருக்காரு, தலைமைக்கு தெரியாது. அப்புறம் வந்து நிறைய இடங்களில் முதலீடுகள் பண்ணியிருக்காரு, ரியல் எஸ்டேட்லேயும் சரி, பங்குகள்லேயும் சரி, பெரிய பெரிய அமௌண்ட். நம்ம சொல்கிறதெல்லாம் சின்ன அமௌண்ட் இல்லை, எல்லாம் பல 100 கோடிகளில். இதெல்லாம் தலைமைக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பள்ளி கல்வித்துறையில் வசூலில் இவ்வளவு சதவீதம் வழக்கமாக எல்லா திராவிட கட்சிகளில் உண்டு, தலைமைக்கு வரணும். அந்த பார்ட்டி ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டோ தாத்தா ஃபண்டோ, நீங்கள் சொல்கிறது பார்ட்டி ஃபண்டு ரைட்டு, அது ஏதோ ஒரு ஃபண்டு, அது வர வேண்டியது வரல. அப்போது நம்மகிட்டேருந்து மறைச்சி தனியாக ஒரு சாம்ராஜ்யம் நடத்தியிருக்காரு. இப்படின்றது தெரிஞ்சுதான் நினைவு நாள் கூட வந்து இந்த போய் கலைஞர் சமாதியில் போய் தயிரோடையெல்லாம் வச்சுட்டு வருவாங்க. முரசொலி டெய்லி வைக்கிறாங்க. முரசொலி மூக்குக்கு நடி வைக்கிறாங்க, படிக்கணுன்றதுக்காக. பகுத்தறிவு இல்லை, பகுத்தறிவு. ஆனாலும் வந்து பகுத்தறிவு பிரகாரம் இவர் கூட சொல்லியிருக்காரு, நம்ம ஆர்எஸ் பாரதி, தமிழ்நாட்டில் வந்து திமுக ஓட்டு போடாத வாக்காளர்கள்லாம் நல்ல சாவே வராதுன்ட்டார். இல்லை, மா சுப்பிரமணியம் சைதாப்பேட்டை சொல்லிக்கிறவர் இல்லைங்க, மா சுப்பிரமணியத்தை பாராட்டி சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. சைதாப்பேட்டைக்கு நல்ல சாவு இல்லைன்ட்டார் அவருக்கும். மா சுப்பிரமணியம் சைதாப்பேட்டில் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டாரு. அது சொல்லும்போது அவரை போய் தோக்கடிச்சிட்டிங்கன்னு சொன்னார். அங்கே இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், ஓட்டு போட்டிருந்தாலே ஜெயிச்சிருப்பாரு இவர். ஆமாம் அப்படி சொல்லிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க எல்லாருக்கும் நல்ல சாவு வராதுன்ட்டார். நமக்கு என்னன்னா, திடீர்னு இவங்க சாபம், பில்லி, சூனியம், ஏவல்னு இறங்கிட்டாங்களே, பகுத்தறிவின் உச்சத்தை அடைந்து விட்டார்களோன்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ அன்பில் மகேஷ் வந்து இந்த நினைவு நாள் போதும் வந்து யாரும் கண்ணில் தென்படலை. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வந்து தாவேகாவிற்கு செல்லலாமா என்ற ஒரு தான் தீர்மானமே நிறைவேற்றினார். திருச்சியில் வந்து முன்னாள் முதல்வர் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவார், அதுக்கெல்லாம் வேலை செய்வோம் அப்போ சொன்னாருங்க. அப்போ ஒத்து போச்சுங்க. இப்போ சண்டையாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த நிலைமை மாறும் சூழ்நிலை. 100 கோடி ரூபா மேட்டர் வெளியே. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. இது கட்சிக்கு வெளியில் மட்டும் இல்லை, உள்கட்சியிலையும் பொருந்தும். அந்த மாதிரி வரும்போது இது இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அன்பில் மகேஷ் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல் அப்படின்னு அன்பில் மகேஷ் மீது யார் குற்றம் சாட்டுறாரு? KN நேரு. சரி, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறாருல, சான்ஸ் எப்படா கிடைக்கும்னு. ஆமாம், அவர் ஸ்லீப்பர் செல்லுங்க, அவர் தாவேகாவோட தொடர்பில் இருக்காருங்க, எந்த நேரமும் போயிடுவாருங்க. அதே மாதிரி இன்னொருத்தரும் வந்து போவாருன்னு எதிர்பார்க்குறாங்க. அதையும் நம்ம அது சந்தடி சாக்கில் சொல்லிடணும். அதுக்காக ஆமாம், லிஸ்ட்டை மறந்துடக்கூடாது. ஆமாம், உலக ரட்சகர் அவர் பையன் அனுப்பிச்சிட்டார் முதல்ல. ஆமாம், இப்போ அவரும் போகலான் இருக்காராம். அவர் ஏன் போகலான் இருக்காருன்னா, அங்கே பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் பிறந்தநாள் நினைக்கிறேன், நேத்தோ முந்தானத்தோ. ஆமாம், 13ஆம் ஆழ்வாரேன்னு போட்டிருந்தாங்க. 12 ஆழ்வாரில் 13ஆவது ஆழ்வார்
எங்கள் தெருவில் தான் இருக்கார் அவர். ஓ, நான் 13வது ஆழ்வார் பார்த்தேன், தெருவுல பார்த்தேன். இருக்கீங்க. நாங்கள் 13வது ஆழ்வாருடைய இருக்கிற தெருவில் நீங்கள் அதே தெருவில் இருக்கேன். அவர் அந்த முனையை பாதுகாக்கிறாரு, நான் அந்த தெருவுடைய அந்த முனையை அவர் பங்களா வச்சு பாதுகாத்துக்கிறாரு. நான் என்னுடைய சிறு குடியில் வச்சு இந்த முனையை நான் பாதுகாத்துக்கிறேன். ஆனால் ஒரே தெருவில் தான் இருக்கோம். நமக்கு 40 ஆண்டு காலமாக மேலே நண்பர் அவர், நான் பேங்க் காலத்தில் இருந்து, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம விமர்சனத்துலலாம் அதெல்லாம் நமக்கு தொழில் வேறு, நட்பு வேறு. அதனால வந்து அவர் வந்து பையனை மூலம் அமைச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவருமே ஏன் போகலான்னு நினைக்கிறாருன்னா, இவருக்கு ரொம்ப நாளாகவே அவர் 1 இயர் அந்த பாண்டிச்சேரியில் முதல்வர் ஆகணுன்றது தான் அவருடைய கனவு, லட்சியம். ஆமாம். இப்போ என்ஆர் காங்கிரஸ் அங்கே ஜெயிச்சா கூட ஒரு மார்ஜினில் தான் ஜெயிச்சிருக்கு. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அறுதி பெரும்பான் 30ல் வந்து 16 என்னமோ தான் அந்த மாதிரி டார்ச்சர் தாங்கிறதுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது அவர். ஆமாம், அவர் என்ஆர் காங்கிரஸை வந்து அப்படி இப்படி ஏதோ ஒரு மாதிரி அந்த கூட்டணி ஆட்சி ரொம்ப நாள் வந்து இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் மந்திரிகள் 2 மந்திரிகளை தவிர வேறு யாரையுமே அப்பாயின்ட் பண்ணாமல் இருந்தார். மொத்தம் 8 வழக்கமாக போடுவாங்க. ஆமாம், அது 8 10 போடுவாங்க. அதில் வந்து பாக்கி பேர் போடாமே இருந்தார், தொல்லை தாங்காமல். ஏன்னா ஜெயிச்சா அவ்வளோ பேரும் மந்திரி ஆகணும்னா என்ன பண்ணுறது? அப்புறம் யார் எம்எல்ஏவாக இருக்கிறது? கை தட்டுறதுக்காவது வந்து பெஞ்சு தட்டுறதுக்காவது ஆள் வேணும்ல. ஆனாலும் வந்து ஒரு அவருக்கு பிரச்சனை ஏதாவது. அதில் வந்து இந்த ஜோஸ் சார்லஸ், நம்ம ஆதவர்ஜுனாவுடைய மச்சான் இருக்கார்ல, ஜூனியர் மார்ட்டின், அவர் 2 ஜெயிச்சிருக்காரு. அதுவும் அந்த கூட்டணியில் இருக்குது. 2 அவரே ஜெயிச்சிருக்காரு. ஆமாம், 2 அவரே நின்றுருக்காருல்ல. ஆமாம், ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் இருக்குது மொத்தம். அங்கே ஒரு கால் ஆட்சி கவிழ்வதற்கான, இல்லை கவிழ்வதற்கானன்னு சொல்கிறத விட கவிழ்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜெகத் ரட்சகன் அவர்கள், நம்ம தான் சொல்லிட்டோம், உலக ரட்சகன் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் அவர்கிட்ட இருப்பதாக சொல்லப்படும். 26,000 கோடி இலங்கையில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணாருன்னாங்க. அதில் ஏதோ அவருக்கு 25% தான், 75 வந்து ஏதோ தலைமை இதுன்னு சொன்னாங்க. அது நமக்கு தெரியாது. ஆனால் வந்து 980 கோடி வந்து அதுக்கு அபராதம் மட்டும் வந்து இல்லீகலாக வந்து ஃபெமா மூலமாக போட்ட அபராதம்லாம் வந்தாங்க. அப்புறம் 7 ஸ்டார் அடுத்த மாதமே 7 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று வந்து இதில் மகாபலிபுரத்தில் கட்டினார், இது இனாக்ரேட் பண்ணார். ஆக கூந்தல் உள்ளவர், 6 அடி கூந்தல், இடது பக்கம் முடியலாம், வலது பக்கம் முடியலாம், கொண்டை போடலாம், பல்லு இருக்கிற பட்டாணி சாப்பிட்றாரு. ஆமாம், பக்கோடா சாப்பிட்றாரு. சரி, ஆமாம், அப்படி சொன்னால் தான் தமிழ் மக்களுக்கு புரியும். இப்போ அவர் நினச்சா வந்து பாண்டிச்சேரியில் 30 பேரையும் வாங்கிடலாம். 30 பேர்னா நான் சொல்கிறது ஒரு மொத்தமே 30 தான். சிங்கிள் செக்கில் வாங்கலாம். ஆமாம், சிங்கிள் செக்கில் சட்டமன்றமே நம்பளுது அப்படின்னு சொல்லி அப்படி வாங்கலாம். அது அவருடைய அந்த எண்ணத்தில் அவரும் வந்து இப்போ தாவேகா பக்கம் போனார்னு வைங்க. அங்கே தாவேகா பாண்டிச்சேரியில் புஷி ஆனந்த் அவர்கள் அங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவர். அவர் திருப்பி அங்கே போகிறதில்ல பாண்டிச்சேரிக்கு. இருந்தால் கூட அந்த பாண்டிச்சேரி கனெக்ஷன் தமிழ்நாட்டோட எப்போவுமே ஓட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இவரும் வந்து இப்போ என்னன்னா இவங்க 2 பேரும் ஸ்லீப்பர் செல்லு, உலக ரட்சகரும் சரி, அன்பில் மகேஷும். இப்போ தான் உண்மையிலேயே நான் நினைக்கிறேன், கரூரில் போய் ஒரு ஒரு குலுங்கி அழுதார். ஆஸ்கார் அவார்டு வாங்கின அளவுக்கு. இப்போ உண்மையிலேயே வந்து கிளிசரின் இல்லாமையே அழ வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ திமுகவில் இதெல்லாம் வந்தவொடனே துரைமுருகனை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஆணியே பிடுங்க வேண்டாம் என்ற ஒரு கொள்கைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டு இப்படி ஓட்டும் வண்டி எவ்வளோ தூரம் ஓடுதோ ஓட்டும். எந்த ஒன்றிய செயலாளரை கூட இப்போ மாற்ற வேணாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒன்றிய செயலாளர்லாம் மாற்றினீங்கன்னா அவ்வளோ பேர் நேராக தாவேகாவுக்கு போயிடுவான். கரெக்டு. அதிமுகவுக்கான கதி திமுகவுக்கு ஆகிவிடும். அதனால் இப்போ போய் நம்ம இந்த அக்னி பரீட்சையெல்லாம் இப்போ வேண்டாம். யார் அது எத்தனை வயசானாலும் சரி அந்தந்த பதவியிலேயே இருக்கட்டும், இடைத்தேர்தலாம் முடியட்டும். இந்த நம்ம சீரமைப்பை இப்போதைக்கு கேன்சல் பண்ணிடுவோன்னு சொல்லலை, ஒத்தி வைப்போம், வழக்கம் போல ஒத்தி வைப்போம் அப்படின்னு ஒரு முடிவு. என்னைக்கும் தெரியாது, எவ்வளோ நாளும் தெரியாது. 5 வருஷம் கூட ஒத்தி வைக்கலாம்ல, 25 வருஷம் கூட ஒத்தி வைக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் அது மாதிரி ஒத்தி வைக்கலையா? கச்சத்தீவை மீட்போம்னு சொல்லி 50 வருஷமாக ஒத்தி வைக்கலையா? அந்த மாதிரி வந்து ஒத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இப்போ திமுகவில் வந்து என்னென்னா, அப்போது 2வது முதல்வர் ஸ்டாலின் வருத்தப்பட்டாராம். ஆட்சியில் இருக்கும்போது ஜேன்னு இருந்தது அறிவாலயம், எப்போ வந்தாலும் ஜேன்னு இருந்தது. இப்போ வந்து கூப்பிட்டா கூட ஒருத்தரும் வரமாட்டேன்றாங்க. நானே தனியாக உட்காந்துருக்கேன், வெறிச்சோடி கிடக்கிறது அறிவாலயம் அப்படின்னு சொல்லி அமைதி, அதாவது மயான அமைதி காக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. ஆமாம், பவர் இருக்குது, அதனால் பலன் இருக்குன்னா வருவான். இப்போ வந்து நம்ம போனோன்னு தான்
இவன் ஏதோ அமைப்பு செயலாளர் இருந்தானே, இவனை மாற்றிட்டா என்ன அப்படின்னு ஞாபகம் வரும். நம்ம கூடி வரைக்கும் அந்த பக்கம் போகாமல் இருக்கலாங்கிற மாதிரி மூச்சை இருக்க காட்டாத இருக்கலாம். முஞ்ச ஞாபகம் மறந்துட்டாங்கன்னா நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி உள்ளூரில் பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த மாதிரி திமுகவுடைய நிலைமை இந்த ஒரு கவலைக்கிடமா இருக்கு. கவலைக்கிடமாக இருக்குது. இதில் தான் உதயநிதி வழக்கறிஞர் அணியில் ஒற்றுமை இல்லை என்று பேசியிருப்பது. அதோ வழக்கறிஞர் அணியில் ஒற்றுமை இல்லைன்னா அப்போ நிர்வாகிகளோட ஒற்றுமை இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லைங்கிறது தான் உண்மை. இப்பொழுது ஸ்டாலின் கையில் எடுத்து பண்ணுற மாதிரியும் இல்லை, உதயநிதி கையில் எடுத்து பண்ணாலும் சீனியர்லாம் வழக்கம் போல் திருப்பி வந்துடும். ஆமாம். இப்போ முன்ன போனால் இடிக்குது, பின்ன வந்தால் உதைக்குது. பட் எல்லா சீனியர் மேலே வழக்கு இருக்கே சார், இது பெரிய பிரச்சனையாக முடியாதா? எது? இப்போ துரைமுருகன் மேலே வழக்கு இருக்குது, நேரு மேலே வழக்கு இருக்குது, பொன்முடி மேலே வழக்கு இருக்குது, கிருஷ்ணன் மேலே இவர் மேலே வழக்கு இருக்குது. இருங்க கொஞ்சம் இருங்க, இதுக்கு பதில் வந்து நீங்கள் கொடுத்த தேநீர் நான் சாப்பிட்றேன். சரி, எல்லா வழக்கம் தீர்ந்து போச்சு. பாராளுமன்றத்தில் சபாநாயகர் வந்து கூப்பிட்டாரா சுதந்திர தின விழாக்கு தேநீர்? நீங்கள் மாதிரியே போய் சாப்பிட்டாச்சு. உங்களை மாதிரியே போய் இண்டி கூட்டணி வந்து ஒருத்தரும் வந்து போல, அவங்களாம் புறக்கணிச்சிட்டாங்க. திமுக சார்பில் கனிமொழி அம்மையார் மட்டும் தேநீர் போய் சாப்பிட்டு வந்தாங்க. ஒரு தேநீரில் அவ்வளவு வழக்கையும் வந்து முடிச்சிட்டாங்களா இல்லையா? அதனால தான் நான் வந்து ஏதாவது சாப்பிட்டு பார்ப்போம், நமக்கு வழக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இல்லை, தொண்டை சரியில்லை, அதுவாவது இந்த வழக்காவது நமக்கு வந்து சரியாக போகுதா பார்க்கலான்னு தான் பார்த்தேன். அவங்களுக்கு அவ்வளோ வழக்கு, நீங்கள் கேட்ட வழக்கெல்லாம் ஒரு தேநீரில் சரியாக போச்சு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.